வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கு. திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஏஐ இன்டிகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் திருமலால வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1ல ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டா ரெடி பண்ணியிருக்காங்க. ஏபி சிஎம் வந்து திருமலைக்கு நாளைக்கு வராரு. செப்டம்பர் 24ஆம் தேதி வராரு. ஸோ இந்த ஏஐ இன்டிகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் வந்து 25ஆம் தேதி ஏபி சிஎம் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இந்த இன்டிகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர்ன்றது திருமலால இதோட ஒர்க்கு எப்படி ஒர்க் ஆகும், அதாவது ஃபாஸ்ட்டாக பக்தர்களுக்கு தரிசனத்துக்கு அனுப்புறதுக்கு எப்படி பிளான் பண்ணணுன்றது எல்லாமே இது வந்து ஸ்பெஷல் கேமராஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அலிப்பிரிலேருந்து திருமலா கியூ லைன் வரைக்கும் தரிசனத்துக்கு போகிற வரைக்கும் ஸ்பெஷல் கேமராஸ்ன்றது செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமா இந்த கியூ காம்ப்ளெக்ஸ் 1ல வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வீடியோ ஃபுட்டேஜஸ் அது வந்து அதுவே ஸ்டடி பண்ணும். ஸோ பர்டிகுலராக ஒரு இடத்துல எங்கே க்யூவில் க்ரௌட் அதிகமாக இருக்குது, ஸோ இவங்களுக்கு எவ்வளோ நேரம் தரிசனத்துக்கு ஆகும், எந்த கியூ காம்ப்ளெக்ஸில் அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எஸ்டிமேஷன்ஸ் எல்லாம் போடும். இதுக்கு வந்து டோட்டலாக 30 கோடி ரூபாய் 30 crores செலவு பண்ணியிருக்காங்க. சம் டோனர்ஸ் வந்து இதுக்கு டொனேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அகாமடேஷன், அதே போல் 3D மேப் சிஸ்டம், எந்தெந்த ஏரியாவில் க்ரௌட் அதிகமாக இருக்குது, அதே போல் அகாமடேஷனுக்கு வந்து எந்தெந்த ஏரியாவில் அலாட்மெண்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக அலாட் பண்ண முடியும். ஸோ இது போல் இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் மூலிமா இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாமே, அதாவது அகாமடேஷன் வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட்டாக அலாட்மெண்ட் நடக்கும், தரிசனத்துக்கு ஃபாஸ்ட்டாக அனுப்பணும். அதே போல் இந்த ஃபேஸ் ரிகக்னைசேஷன் சிஸ்டம்ன்றது ஸ்பெஷல் கேமராஸ் மூலிமா இவங்க வந்து தரிசனத்துக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டார்டிங் ஒரு மாதம் 2 மாதம் அன்று ப்ராசஸில் ஸ்டடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 2 months கழிச்சு பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே வந்து இப்போ ஏதாவது சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியாவிலேயாவது அது கேமராவில் க்ளீனாக காமிச்சிடும். ஸோ இந்த ஏரியாவில் இந்த பக்தர்களுக்கு அங்கே ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இங்கே வாட்டர் சப்ளை இல்லை, ஃபுட் சப்ளை இல்லைன்றதெல்லாம் எல்லாமே இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் மூலிமா காமிச்சிரும். இந்த ஏஐ சிஸ்டத்துக்கு 25 பேர் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இதுக்கு இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் ஸ்டடி பண்ணுறதுக்கு 25 பேர் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலிமா இதை ஸ்டடி பண்ணி தரிசனத்துக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அனுப்ப முடியுமோ அனுப்புறதுக்காக தான் இது மெயினாக இந்த இன்டிகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர்ன்றது வச்சுருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ இது வந்து சர்வ தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு டோக்கன் மூலியமாக நம்மளுக்கு வந்து அங்கே ஃபேஸ் ரெகக்னைசேஷன் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது மூலியமாக பர்டிகுலராக அது வந்து இந்தந்த பக்தர்களுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அந்த கியூ லைன் விடுங்க தரிசனத்துக்குன்ற மாதிரி அவங்களே ஸ்டடி பண்ணி அனுப்புவாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதே போல் இந்த ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம் இருக்கிறதுனால பக்தர்கள் யாராவது கியூ லைன்லேயோ டெம்பிள் ஏரியாவில் யாராவது மிஸ் ஆயிட்டாங்கன்னா, ஸோ அவங்கள வந்து இந்த ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டமாக அவங்க எங்கே இருக்கிறாங்கன்ற மாதிரி இதுவே ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். அதே போல் சின்ன பசங்க யாராவது மிஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்கள எங்கே இருக்காங்கன்றது ஒரு வீடியோவாக அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ இது கூட ஒரு நல்ல பெனிஃபிட்டு. அதே போல் கியூ லைனில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற கவுண்ட்டு கூட இது காமிச்சிரும். இது எப்படியும் ஸ்டடி பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் இல்லைன்னா 2 மாதம் ஆகலாம். ஆனால் இந்த மாதம் 25ஆம் தேதி ஏபி சிஎம் இதை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஏஐ இன்டிகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர்ன்றது. ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.